ஏதோ ஆடியோ லான்ச் நினைச்சிட்டாங்க போல. ராசா லிவியூ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க மதி தேசி. ஓகே, 2 நாளா வந்து நான் இந்த வீடியோ வந்து கடந்து வரேன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் என்னதான் கடந்து வந்தாலும் இந்த சன் நியூஸ்காரர் இருக்கால, இல்ல நீ இந்த வீடியோ பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கடந்த 2 நாட்களா என்னுடைய ஃபீல்ட்ல வந்து இந்த வீடியோ புகுத்திட்டு இருக்கான். அந்த மாதிரி என்ன வீடியோ அப்படின்னா, விருதுநகர்ல வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சி மாநாட வந்து பண்ணியிருப்பாரு. சரி பண்ணட்டும் அப்படின்னீங்கன்னா, அவர் பண்ணதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது பண்ணதுல சில வேலை பண்ணியிருப்பாருல்ல, அதுதான் இப்ப எனக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன வேலை அப்படின்னா, யூஸ்வலாவே காப்பி அடிக்கிறது அப்படின்றது வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். நான்லாம் வந்து ஆப்போசிட்ல ஏதாவது பையன் வந்து எழுதியிருந்தோம்னா அதை அப்படியே பத்தி ஈயச்சாங் காப்பி அடிப்பேன். எனக்கு மேல ஈயச்சாங் காப்பி அடிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம திமுக ஆட்சியா தான் இருக்கும். அந்த மாதிரிதான் ஈயச்சாங் காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. அப்படி என்ன திமுக ஆட்சி வந்து ஈயச்சாங் காப்பி அடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் வரும்பொழுது ஒரு சில வேலை எல்லாம் பண்ணிருப்பாருல, லைக் துண்டெல்லாம் அவங்க தொண்டர்கள் போடுவாங்க, அவங்களுடைய ஃபேன்ஸ் போடுவாங்க, அதெல்லாம் வாங்கி இவர் கழுத்துல போட்டுப்பாரு. அதே மாதிரி அச்சு பிசுறாம நம்ம முதலமைச்சர் வந்து துண்டெல்லாம் வாங்கி மாலை போட்டுட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் நமக்கு தேவையா கோப்பி அப்படின்னு நீங்க பல பேர் கேட்டாலும், என்னதான் இருந்தாலும் அவரோட நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் அதெல்லாம் வந்து சகிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுடைய துணை முதலமைச்சர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, இது வந்து ஆடியோ லான்ச் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு ஃபீலுக்கு வந்துட்டு என்னே வந்து ரெட்ஜெண்ட் எல்லாம் வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. சரி அதெல்லாம் எதுக்கு நமக்கு. சோ இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, செல்ஃபி எடுத்துட்டு வருவாரு. பயங்கரமா செல்ஃபி எடுத்து பாருங்க. பாத்தீங்களா எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு, நீங்க கூட்டினா மட்டும்தான் கூட்டம் வருமா, நாங்க கூட்டினாலும் கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பாணியில அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில வந்து அண்ணன் வந்து செல்ஃபி எடுத்து வச்சிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் தப்பு கிடையாது. ஆனா வந்து எந்த அளவுக்கு இவங்க வந்து மக்களை மெனிபுலேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கொஞ்ச நாச்சு ஏதாவது மாத்திக்கிட்டு செய்யணும். அதை விட்டுட்டு அதை அப்படியே காப்பி எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்றது அப்படின்றது தப்பு இல்ல, ரொம்ப தப்பு. ஓகே, இவங்க இந்த விஷயத்தெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த குரலி வித்தைகள் எல்லாம் மக்களை கவர்றதுக்கான ஒரு குரலி வித்தையா தான் நான் பாக்குறேன் பர்சனலா. இது இல்லாம வேற என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில போஸ்ட் ஒட்டுவாங்க. விச் மீன்ஸ் ஆல்ரெடி பண்ண ஒரு திட்டங்கள், சில திட்டங்கள்லாம் இருக்கும்ல, அதிமுக ஆட்சியில இருக்கும்பொழுது ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த திட்டங்கள்லாம் முடிவேற நேரத்துல இவங்க வந்து ஆட்சி காலத்துல வந்ததுக்கு அப்புறம் நான் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன், இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி போஸ்டர் ஒட்டுறது அப்படின்றது திமுகவுக்கு ஒன்றும் அது புதுசு கிடையாது. சோ அந்த மாதிரியான வேலைகளை தான் இப்போ திமுக வந்து டிவிகே கட்சி விஜய் அவர்களை பார்த்து நானும் ரேம்பாக் போடுவேன், நானும் நடப்பேன், நானும் துண்டை வாங்கி கழுத்துல போட்டு மூஞ்ச மறைப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த மாநாடை வந்து ரொம்பவே சிறப்பா கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். செல்ஃபில பார்க்கும்போது ஒரு சில மக்கள்கள் தெரிஞ்சாங்க. இன்னும் ட்ரோன் ஷாட்ல பார்த்தாங்கன்னா மக்கள் தெரியவாங்களா தெரிய மாட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு மாநாடுல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் நான் சொன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சரி நம்ம அடுத்த கதை போவோம். அடுத்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் திமுக வந்து இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்க, என்ன ஆப்வியஸா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இல்லாம இறங்கி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நடந்த சில சம்பவங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் எடுத்துப்போம். இப்ப இந்த கரூர் இன்சிடென்ட் இருக்குல்ல, இந்த கரூர் இன்சிடென்ட்ல அதிமுகல இருந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தப்புன்றது 2 பேர் மேல இதுல வந்து யாரையும் இது சொல்ல முடியாது, கவர்மெண்ட் மேலேயும் தப்பு, டிவிகே கட்சி தலைவர் மேலேயும் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இதா இருப்பாரு. ஆனா அதை வச்சு அரசியல் பண்ணவங்கதான் MK ஸ்டாலின் அவர்களும் திமுக தொண்டர்கள் அவர்களும். இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஒருத்தர் வந்து எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் பண்ணிருப்பாங்க. அதே நபர் வந்து விசிட்டர் சைட்ல வந்துட்டு அவர் தான் எங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாரு. என்னடா நடக்குதுங்க, இப்பதான் நான் அங்க பாத்துட்டு வந்தேன், நீ படுத்துட்டு இருந்த எமர்ஜென்சி வார்டுல, இப்ப இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சில கேள்வி எழும்பக்கூடிய ஒரு சில காட்சிகளும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த வரிசையில நேத்து ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு. என்ன வீடியோ அப்படின்னா, டிவிக்கு தான் நீங்க ஓட்டு போடணும், நீங்க எதுக்கு ஓட்டு அந்த டிவிக்கே ஓட்டு போடணுமா, விஜய்க்கு தான் நீங்க ஓட்டு போடணும்ன்றாங்க. வந்துணுங்க இந்த மாரி இப்ப எங்களுக்கு உயிருக்கு சேதாரமா இருந்தா இப்ப எப்படிதான் நாங்க எப்படிதான் சார் நாங்க பண்றது. ஒரு அம்மா பேசியிருப்பாங்க, எங்களை வந்து அடிக்கிறாங்க, எங்களை வந்து டிவிகேக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வந்து எங்களை கொடுமைப்படுத்துறாங்க. அந்த காணொலியை பார்த்ததும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, ஏமா நடிக்கலாமா, இப்படி அம்மா நடிப்பேன். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பாலிவுட் கோலிவுட் நீங்களாம் வெளில போயிடுங்க, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு, இங்க பாருங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதே சீனை நம்ம வந்து துப்புரவு பணியாளர்களுடைய விஷயத்த பார்த்திருப்போம். நிறைய துப்புரவு பணியாளர்கள் சமாதானம் சொல்லிட்டாங்க, அவங்க ஓகே திரும்ப வேலைக்கு வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசினதுக்கு அப்புறமும்
ஒரு சில துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அங்க வந்த துப்புரவு பணியாளர்களே கிடையாது. வேற ஏதோ ஒரு இதுல இருக்கவங்கள அலோகேட் பண்ணி அப்ப கொண்டு வந்து நடிச்சு நம்ம அக்கா மேயர் பிரியா அக்கா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்து இந்த மாதிரியான வேலை பார்த்தவங்க தான் இவங்க. சோ மக்கள் நேரடியா ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒரு சில விஷயங்களை வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் திமுக ஒரு எஃபர்ட் போடுதுல, நீங்க என்ன பாக்குறீங்களோ அதெல்லாம் உண்மை கிடையாது, நாங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃபர்ட் எல்லாம் வந்து ஒரு சில நாட்கள்ல வந்து காணா போகும் அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்பலாம் நம்ம. சோ இந்த விடயங்கள்ல மக்கள் மனசுல வச்சு யாருக்கு ஓட்டு போடணும், 2026 தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு களத்தையே மாத்தக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில கட்சிகள் இருந்துச்சு, இப்போ திடீர்னு புதுசா ஒரு கட்சி வந்து முளைச்சு வந்திருக்கு. அந்த கட்சிக்கு ஒரு சில மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இல்ல வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னும் பொழுது ஆல்ரெடி சொன்னதுதான் ஒரு 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில மக்கள் வந்து யாரை தேர்வு செய்வாங்க? ஆல்ரெடி ரொம்ப வருஷமா அரசியல் இருந்தவங்க, அரசியல் பழகினவங்க, அரசியல்ல வந்து சாதாரணமா இதான் விஷயம் அப்படின்றவங்களை தேர்வு பண்ணுவாங்களா, இல்ல வந்து புதுசா ஒருத்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்ற மக்கள் வந்து சிந்திச்சு பண்ணணும் அப்படின்றதா வந்துட்டு நான் நினைப்பேன். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த திமுக இருக்கீங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்லாம் நடிக்க யாராவது கூட்டு வரீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்ம பேர் பிரியா அக்கா மாதிரி முன்னாடியே வந்து நடிக்கலாம் சொல்லி தரணும், உங்களுக்கு தெரிய மாட்டேது. வெயிட் பண்ணி பார்ப்போம். Until this is signing off, Vijay Gomati Desing, Tata bye.